இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஊழியத்திற்கு அந்நிய பாஷை வரம் தேவையா? ரோமர் 9ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களில் எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாய் இருக்கிறது. பெந்தைக்கோஸ்தே நாளில் நடந்தது என்ன? கடந்த பொங்கல் தினத்தன்று நானும் எனது நண்பர்களும் ஓரிடத்தில் அமர்ந்து ஜெபம் செய்து கொண்டிருந்தோம். அப்பொழுது வானிலிருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு வந்தது. பிளவுள்ள நாவை போல அக்கினி தோற்றம் கொண்டிருந்தது. அது எங்கள் மேல் வந்து அமர்வதை உணர்ந்தோம். அங்கிருந்த எங்களுக்கு தெரிந்த மொழி தமிழ் மாத்திரமே. அக்கினியை போன்ற சாயல் எங்களுக்குள்ளே இறங்கின உடனே அங்கிருந்த நாங்கள் இந்தி, குஜராத்தி, மராத்தி, பஞ்சாபி, பிரெஞ்சு, ஸ்பானிஷ் போன்ற அந்நிய மொழிகளை பேசத் தொடங்கினோம். மேற் சொன்னது ஒரு கற்பனை கதை. இக்கற்பனையை ஒத்ததுதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். நம்மிடையே பொங்கல் மற்றும் ஓணம் போன்ற பண்டிகைகள் எவ்வளவு முக்கியமோ அதே போலத்தான் யூத மக்களுக்கு பெந்தைக்கோஸ்தே என்னும் பண்டிகை மிக முக்கியமானதாகும். பெந்தைக்கோஸ்தே என்பது ஒரு பண்டிகையின் பெயர். அறுவடை காலத்தில் 50ஆம் நாள் பெந்தைக்கோஸ்தே எனப்படும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பெந்தைக்கோஸ்தே நாளில் அப்போஸ்தலர் அனைவரும் ஓரிடத்தில் கூடி இருந்தார்கள். பெந்தைக்கோஸ்தே என்னும் பண்டிகை நாள் வந்தபோது இயேசுவின் சீஷர்கள் அனைவரும் ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடித்து வானத்திலிருந்து சில சப்தங்கள் உண்டாகி வானிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் பிளந்த நாவுகள் போல் உருவம் கொண்டு அக்கினியாய் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தார். இயேசு கிறிஸ்துவின் மீது ஆவியானவர் புறாவை போல் வந்திறங்கினார். இங்கு ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளைப் போல் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தார். உடனே அங்கிருந்தவர்கள் அவர்கள் அறியாத பல மொழிகளை பேசத் தொடங்கினார்கள். அவர்கள் பேசின மொழிகள் யாவன? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 ஆகிய வசனங்களில் பார்த்தர் தேசத்து மொழி, மேதர் தேசத்து மொழி, எலாமீத்தர் தேசத்து மொழி, மொசொப்பொத்தோமியா தேசத்து மொழி, யூதேயா தேசத்து மொழி, கப்பத்தோக்கியா தேசத்து மொழி, பொந்து தேசத்து மொழி, ஆசியா தேசத்து மொழி, பிரிகியா தேசத்து மொழி, பப்பிலியா தேசத்து மொழி, எகிப்து தேசத்து மொழி, லீபியா தேசத்து மொழி, யூதர் தேசத்து மொழி, கிரேக்கர் தேசத்து மொழி, அரேபியர் தேசத்து மொழி என்பனவே ஆகும். சுமார் 7000 மொழிகள் இவ்வுலகில் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. பற்பல பாஷை என்பதும் அந்நிய பாஷை என்பதும் இம்மொழிகளில் அடங்கும். பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் மேல் வந்திறங்கும் முன்னே இவர்கள் அறிந்திருந்த மொழி கலிலேய நாட்டில் உள்ள மொழிகள் மட்டுமே. இப்போது இவர்கள் அந்நிய பாஷைகளில் பேச தொடங்கி இருக்கிறார்கள். இங்கு நான் அந்நிய பாஷை என்று குறிப்பிட்டது பிற மொழிகளைத்தான். இதைத்தான் வேதாகமம் கூறுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அந்நிய என்றால் வேறு அல்லது வேற்று அல்லது பிற. பாஷை என்றால் மொழி. அந்நிய பாஷை என்றால் பிற மொழிகள் அல்லது வெவ்வேறு மொழிகள் என்று பொருள்படும். வேதாகமத்தில் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. அந்நிய பாஷை என்று தமிழக வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட இடத்தில் கிரேக்க மொழியில் க்ளோஸ் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. கிரேக்க மொழியில் க்ளோஸ் என்ற வார்த்தையை ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் 2 விதமாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். சில மொழிபெயர்ப்புகளில் டங் என்றும் சில மொழிபெயர்ப்புகளில் லாங்குவேஜ் என்றும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். டங் என்றாலும் லாங்குவேஜ் என்றாலும் மொழிபெயர்ப்புகள் அடிப்படையில் ஒன்றுதான் மொழி. வாட்ஸ் யுவர் மதர் டங் என்று நாம் பொதுவாக கேள்வி கேட்போம். அதன் அர்த்தம் உன்னுடைய தாய் மொழி என்ன என்பதாகும். அல்லாமல் உன்னுடைய தாய் அந்நிய பாஷை என்ன என்பது அல்ல. 300 ஆண்டுகளுக்கு முன் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த மிஷனரி சீகன்பால்க் ஐயர் அவர்களால் வேதாகமம் தமிழ் மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்டது. அவர் மொழிபெயர்த்த வேதாகமத்தின் சில பக்கங்களை பார்க்க நேர்ந்தது. அது இன்று நாம் பயன்படுத்தும் தமிழ் மொழி நடையில் இல்லை.
பல வார்த்தைகள் இன்றைய நடைமுறையில் நாம் பயன்படுத்தாத வார்த்தைகள். எந்த மொழி வேதாகமத்தை பார்த்து தமிழ் மொழி வேதாகமத்தை உருவாக்கினார் என்பதை ஆராய்ந்தும் ஒன்றும் கிடைக்கப்பெறவில்லை. இவர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர் என்பதால் ஜெர்மானிய மொழி அல்லது ஆங்கில மொழி வேதாகமத்தை கொண்டு தமிழில் மொழிபெயர்த்திருக்கலாம். தமிழ் வேதாகமம் தான் இந்திய மொழிகளில் அச்சிடப்பட்ட முதல் வேதாகமம். சீகம்பால்க் அவர்கள் சுமார் 5 வருடத்திற்குள்ளாக தமிழை கற்று வேதாகமத்தை மொழிபெயர்த்து முடித்திருக்கிறார். 1716ஆம் ஆண்டு ஆசியாவிலே முதல் புத்தகம் வெளியிடப்பட்டது. புத்தகத்தின் பெயர் எ கைட் டு த இங்கிலீஷ் டங். இப்புத்தகத்தின் தலைப்பை நாம் எப்படி மொழிபெயர்க்கலாம்? ஆங்கில மொழி கையேடு என்றா அல்லது ஆங்கில அந்நிய பாஷை கையேடு என்றா? எ கைட் டு த இங்கிலீஷ் டங் என்ற இந்த புத்தகம் ஆங்கில மொழியை கற்றுக்கொள்ளும் ஒரு பயிற்சி கையேடாகும். 3 மொழிகளை வைத்து ஒரு அலசல். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தமிழ். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். மலையாளம் பேசுவதற்கு நன்றாக வரும், வாசிப்பதில் சில சிரமங்கள் உண்டு, மன்னித்து கொள்ளுங்கள். எல்லாவரும் பரிசுத்தாத்மாவு നിറഞ്ഞവരായി ആത്മാവ് അവർക്ക് ഉച്ചരിപ്പാൻ നൽകിയതുപോലെ അന്യ ഭാഷകളിൽ സംസാരിച്ചു തുടങ്ങി. இங்கு அந்நிய பாஷை என்று தமிழில் மலையாளத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆங்கிலம் BBE வெர்ஷனில் and they were all full of the Holy Spirit and were taking in different languages as the Spirit gave them power. CEB வெர்ஷனில் other languages என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. CJB வெர்ஷனில் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. DBY வெர்ஷனில் அதர் டங்ஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ASV வெர்ஷனில் அதர் டங்ஸ் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. GNT வெர்ஷனில் அதர் லாங்குவேஜஸ் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. வெவ்வேறு பாஷைகள் என்று தமிழில் இருக்கும் இடத்தில் அந்நிய பாஷைகள் என்று மலையாள வேதாகமத்தில் இருக்கிறது. ஆங்கிலத்தில் டங்ஸ் என்று இருக்கலாம் அல்லது லாங்குவேஜஸ் என்றும் இருக்கலாம். பற்பல பாஷை, வெவ்வேறு பாஷை, அந்நிய பாஷை எல்லாமே ஒன்றுதான், பிற மொழிகள். கன்னடம், இந்தி, சமஸ்கிருத வேதாகமங்களில் அந்நிய பாஷை என்றிருக்கிறது. உத்தேசமாக 1714ஆம் ஆண்டு தமிழ் மொழிபெயர்ப்பு வேதாகமம் வெளியிடப்பட்டது. அதில் வெவ்வேறு பாஷைகள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. உத்தேசமாக 1808ஆம் ஆண்டு சமஸ்கிருத மொழியில் வேதாகமம் வெளியிடப்பட்டிருக்கிறது. வில்லியம் கேரி அவர்கள் சமஸ்கிருத மொழியில் மொழிபெயர்த்தார். செராம்பூர் பல்கலைக்கழகம் இம்மொழிபெயர்ப்புக்கு முழு பங்காற்றியிருக்கிறது. நேரடியாக ஹிப்ரு வேதாகமத்தை பயன்படுத்தி சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். டு ரீச் த இன்டலெக்சுவல் கம்யூனிட்டி ஆஃப் இந்தியா என்ற வரியே வில்லியம் கேரி வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. டிரான்ஸ்லேட்டிங் த பைபிள் டு சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் இஸ் டு ரீச் த இன்டலெக்சுவல் கம்யூனிட்டி. இன்டலெக்சுவல் கம்யூனிட்டி என்பதற்கு விளக்கம் தேவையில்லை என்று நினைக்கிறேன். சமஸ்கிருத மொழியில் பிற மொழிகள் என்பதற்கு அந்நிய பாஷை என்றே பயன்படுத்தி இருக்க வேண்டும். உத்தேசமாக 1851இல் கன்னட மொழியில் வேதாகமம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அங்கும் அந்நிய பாஷை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வெளிவந்த தமிழ் மற்றும் சமஸ்கிருத மொழி வேதாகமங்களை பிற மொழிபெயர்ப்புகளுக்காக பயன்படுத்தி இருக்கக்கூடும். உத்தேசமாக 1851ஆம் வருடம் இந்தியில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார்கள். உத்தேசமாக 1880இல் தெலுங்கில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழ் மற்றும் மலையாளம் மொழிகளை தவிர மற்ற எல்லா மொழிபெயர்ப்புகளுக்கும் செராம்பூர் பல்கலைக்கழகத்திற்கு முக்கிய பங்கு இருந்திருக்கிறது. ஒரு மொழிபெயர்ப்பில் அந்நிய பாஷை என்று பயன்படுத்தி இருக்கிறார்கள். பின் அதை தொடர்ந்து எல்லா மொழிபெயர்ப்புகளில் அதையே பின்பற்றி இருக்கிறார்கள். தமிழ் மொழியிலும் அந்நிய பாஷை என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். வேதாகமத்தில் மொழி என்ற வார்த்தை இல்லை. தமிழ் வேதாகமத்தில் லாங்குவேஜ் என்பதற்கு மொழி என்று எங்கேயும் மொழிபெயர்க்கப்படவில்லை. மொழி என்னும் சொல் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் மறுமொழி, பழமொழி, ஓமை மொழி, நீதிமொழி, வாய்மொழி, தீமையான மொழி. லாங்குவேஜ் அல்லது டங் என்பதற்கு வேதாகமத்தில் எல்லா இடங்களிலும் பாஷை என்றே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவனவன் பாஷையின்படியையும், ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் தங்கள் பாஷைகளின் படியையும், ஆதியாகமம் 11:1 பூமியெங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது, உபாகமம் 28:50 உனக்கு தெரியாத பாஷையை பேசுகிறதுமான
2 ராஜாக்கள் 18:26 சீரிய பாஷையிலே பேசும். எஸ்தர் 1:22 அந்தந்த ஜனங்களுடைய பாஷைகளிலே. சங்கீதம் 55:9 அவர்கள் பாஷையை பிரிந்து போக பண்ணும். எரேமியா 5:15 நீ அறியாத பாஷையிலே பேசும் ஜாதி. யோவான் 19:13 எபிரேயு பாஷைகளிலே. அப்போஸ்தலர் 2:8 அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே. வெளிப்படத்தில் 16:6 எபிரேயு பாஷையிலே. இப்படி பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன. ஆங்கிலத்தில் லாங்குவேஜ் அல்லது டங் என்று உபயோகப்பட்ட இடத்தில் பாஷை என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இவ்விடத்தில் மொழி என்று மொழிபெயர்த்திருக்கலாம். பிற பல பல்வேறு வேறு என்ற வார்த்தைகளுக்கு பதிலாக அந்நிய என்ற வார்த்தையை மொழிபெயர்ப்பில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆதியாகமம் 15:13 அந்நிய தேசத்திலே. ஆதியாகமம் 17:12 அந்நியனிடத்தில். ஆதியாகமம் 23:4 உன்னிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய். ஆதியாகமம் 29:9 அவளை அந்நிய புருஷனுக்கு. ஆதியாகமம் 35:4 எல்லா அந்நிய தெய்வங்களையும். யாத்திரையாகமம் 12:43 அந்நிய புத்திரன் ஒருவனும். எண்ணாகமம் 11:4 பல ஜாதியான அந்நிய ஜனங்கள். ஓசியா 5:7 அந்நிய பிள்ளைகளை பெற்றார்கள். மல்கியா 2:11 அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். இப்படி பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன. ஆதலால் நீங்கள் நாட வேண்டிய ஊழிய வரம் பற்பல மொழிகளை பேசும் வரம். கேள்விகள். 1. ஏன் நான் பல மொழிகள் பேசும் வரத்தை நாட வேண்டும்? 2. கிறிஸ்து ஏன் பல மொழிகளை கற்க விருப்பம் காட்டவில்லை? 3. பவுல் ஏன் பல மொழிகள் பேசும் வரத்தை கர்த்தரோடு பேசும் வரம் என்று மேற்கோள் காட்டியிருக்கிறார்? ஏன் புதிய ஏற்பாட்டில் முதல் 4 சுவிசேஷ புஸ்தகங்களில் பிறமொழி பேசும் வரத்தை குறித்து பேசப்படவில்லை? தொடரும்.